வேற லெவல் போங்க மக்களே. தாறுமாறு தக்காளி சோறு. என்ன மக்களே, நாளுக்கு நாள் வினோத்துக்கான ஆதரவு அப்படிங்கிறது பயங்கரமா பெருகிட்டு வருது. என்ன மக்களாகிய நீங்க எல்லாம் ஓட்டுகளை போட்டு குமிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? முக்கியமா நேத்துக்கான எபிசோடுக்கு அப்புறம் வினோத்துக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்திருக்கு ப்ரோ. ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல வினோத்தோட ஃபேமிலி உள்ள போயிருப்பாங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் வினோத்துக்கான ஒய்ஃப் வந்து நல்லாவே ஃபன் பண்ணாங்க. வினோத்து கூட சேர்ந்து பேசினது, வினோத் அதட்டினது, அந்த விஷயம்லாம் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அதை பார்த்த மக்களுக்கு கூட கொஞ்சம் ஓட்டு போடணும்னு சொல்லி தோணுச்சா என்னமோ தெரியல, நேத்துல இருந்து பயங்கரமான ஓட்டுக்கலாம். நேத்துல இருந்து பயங்கரமான ஓட்டுகள் வருது. சோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வினோத் தான் டைட்டில் வினர். இதை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காப்ல. அதுக்கு அடுத்ததா திவ்யாக்குமே பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கு இன்னைக்கான எபிசோடுக்கு அப்புறம் பயங்கரமான ஓட்டு வரும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த திவ்யாக்கான அப்பா வந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு போயிருக்காங்க. முக்கியமா நம்ம பார்வை போட்டு ஒரு மாதிரி ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. பாரு அண்ட் திவ்யா அப்பா ரெண்டு பேருக்கான காம்போ சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பார்க்கும்போது திவ்யாக்கான ஓட்டுகளும் எகிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்க போனா வினோத்துக்கான ஓட்டுகள் தான் தாறுமாறா எகிரி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு வினோத் தான் டைட்டில் வின்னர் ப்ரோ. ஏன்னா வேற யாருக்குமே இங்க ஓட்டுகள் வர்ற மாதிரி தெரியல. வேற யாரையும் மக்களுக்கும் பெருசா பிடிக்கல. ஏன்னா மக்களும் ஃபோர்ஸ் பண்ணி பாக்குறாங்க, வேற யாருக்காச்சும் ஓட்டு போடலாமாப்பா, யாரையாச்சும் ஓட்டு போட்டு மேல தூக்கிட்டு வரலாப்பான்னு சொல்லி பார்த்தா யாரையுமே பெருசா பிடிக்க மாட்டேங்குது. அதனால கடைசியா சரி ஓகே வினோத்தை வின் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு வினோத்துக்கு ஓட்டுகளை போட்டு குமிச்சிட்டு இருக்காங்க. தாறுமாறான ஓட்டுகள் வாங்கியிருக்காப்ல. இப்ப நீங்க அன்அபிஷியல கூட பார்க்கலாம். அன்அபிஷியல பார்த்தீங்கன்னா கூட வினோத் அவர்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்காப்ல. முதலிடத்தை பிடிச்ச வினோத் அவர்கள் ஒரு 1 லட்சம் ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 2 லட்சம் ஓட்டுகளை வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்பவே 1 லட்சம் ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்ல. தாறுமாறான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 2வது இடத்துல இருக்க திவ்யாவுமே ஒரு 70,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ திவ்யாக்கான ஓட்டுகளுமே நாளுக்கு நாள் ஒரு மாதிரி பெருகிக்கிட்டே தான் வருது. ஏன்னா திவ்யா வீட்டுக்குள்ள சும்மா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அவங்கள சுத்தி இருக்க அந்த பிஆர் கும்பல் சும்மா இருக்க மாட்டேங்காங்க. அதான் அந்த டாக்ஸிக் கும்பலை சொல்றேன். அவங்க சும்மா நாச்சுக்கும் திவ்யாக்கான பேர் எடுத்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு திவ்யாவை வம்பிழுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா அது திவ்யாக்கு தான் ஓட்டுகளா மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் வேற வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காப்ல. 200% கன்ஃபார்ம் 200% கன்ஃபார்ம் சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னு தெரியல. 200%னா ஒருவேளை ரன்னர் அப்ப சொல்றாங்களோ 2வது இடம் கன்ஃபார்ம் 2வது இடம் கன்ஃபார்ம்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல. ஒரு கோட் வேர்டா கொடுத்துட்டு போயிருக்காப்ல. என்னென்ன விஷயம், யார் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்கா, யார் வெளியே போக வாய்ப்பு இருக்கு, யார் வெளியே போனா நல்லா இருக்கும், எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேரை சொல்லிடுறேன். சுபிக்ஷா வெளியே போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட கேமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, சும்மா சுத்திட்டு இருக்கு. அது எதுக்கு சுத்துது, ஏன் சுத்துனே தெரியல. சும்மா அங்கங்க மல்லாக்கப்படுத்தி கிடந்து பீட் பாக்ஸிங் பேர்ல நித்தியா துப்புது, இல்ல பாட்டு பாடுது. அதை யாராச்சும் தடுத்து அவங்கள போய் தப்பா பேசுது. இதை தாண்டி அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப புதுசா பாரு கிட்ட போய் உட்கார்ந்து அட்வைஸ் வேற கேட்டுட்டு இருக்காங்க, கேமுக்கான ஸ்ட்ராட்டஜியை வேற கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா பார்த்திருக்கேன், எங்கேயுமே தலையை காணும், எங்கேயும் பேசல. கிச்சன் டீம்ல காணும், பெருக்கிற டீம்ல காணும், எங்கேயுமே சுபிக்ஷாங்க நம்பரே இல்ல. நல்லா சுபிக்ஷாங்கிற நம்பரை மறந்துட்டேன், அந்த அளவுக்கு சுத்திட்டு இருக்காங்க. சோ சுபிக்ஷா வெளியே போனா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தை வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா தான் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தை மொத்தமா பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வீடியோ ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். வினோத்துக்கு நான் கவனிச்ச வரதுக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? வினோத்துக்கு அன்அபிஷியலும் சரி அபிஷியலும் சரி பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. உண்மையாவே நீங்க தான் ஓட்டுகள் போடுறீங்களா? அப்படி நீங்க தான் உண்மையாவே ஓட்டு போடுறீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் தெரிஞ்சுக்கணும். வர வர மக்கள் கிட்ட இருக்க அந்த ஆர்வமும் குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா ஓட்டுகள் எகிர்ன மாதிரி இருக்கு. சோ இது என்ன கதனே தெரியல. மக்கள் ஷோவை பாக்குறாங்களா, ஷோ பாக்குற மக்கள் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாத்துட்டு இருக்காங்களா, பட் ஓட்டுகள் மட்டும் போட்டுட்டு இருக்காங்களா, என்ன கதனே புரியல. அதனால உங்களுக்கான அந்த கருத்துக்கள், ஆமா அப்புறம் நான் தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அந்த வகையில அன்அபிஷியல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வினோத் அவர்கள் தான் இருக்காப்ல. ஒரு 1 லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு அசைக்க முடியாது ப்ரோ, அசைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் வினோத் தான் ப்ரோ. ஏன்னா இந்த வாரம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வினோத்துக்கான ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. அது மூலமா வினோத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு மக்கள் ஆதரவு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வாங்குற ஓட்டுகளுமே நல்லாவே இருக்கு. எல்லாரை விட ஒரு டபுள் மடங்கு ஓட்டுகள் வாங்குறாப்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப வினோத் வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. 2வது இடத்துல இருக்க திவ்யா ஒரு 70,000 ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. சோ ஒரு 30,000 ஓட்டுகள் கம்மியா வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க பார்வை பொறுத்தவரைக்கும் வெறும் 48,000 ஓட்டுகள் தான். சோ எப்படி பார்த்தாலும் பாரு எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 5க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டாப் 5 பொறுத்தவரைக்கும் ஒரு சில பாலிடிக்ஸ் இருக்கும். டாப் 5 வந்து ஃபுல்லாவே ஓட்டின் அடிப்படையில் நிற்க மாட்டாங்க. அந்த டாப் 5ல கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா டைட்டில் மட்டும் தான் எப்பவுமே இந்த ஓட்டின் அடிப்படையில் கொடுப்பாங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் தான் இப்பவும் டாப்ல இருக்காப்ல. ஆனா அபிஷியல்ல சின்ன போட்டி போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அதுதான் நான் ரொம்ப தெளிவா சொல்ல வரேன். அன்அபிஷியல்ல வினோத் அவர்கள் முதல் இடத்துல இருக்காப்ல, 2வது இடத்துல திவ்யா இருக்காங்க. ஆனா அபிஷியல்ல திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு.
இதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிப்பேன், 2 பேரும் வந்து பயங்கரமான ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அஃபிஷியலா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கான். என்ன வேணா நடக்கலாம். ஒருவேளை அந்த 200% இருக்குமோ, ஒருவேளை 200% இருக்குமோ, இன்னும் எலவுன்னு தெரியல. அண்ணன் வேற ஒரு மாதிரிப்பட்ட ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காப்ல. அவருக்கு ஹிண்ட்டை கொடுக்க தெரியலங்க. உள்ள போனவர் கரெக்டான ஹிண்ட்டை கொடுக்கணும். உள்ள போனவர் எப்படி பேச என்ன பேசன்னு தெரியாம கௌதம் சொல்ல சொன்னா 200% கன்ஃபார்மான்னு சொல்லிட்டு மொட்டையா பேசிட்டாப்ல. அப்படியே போற போக்கில் 200% கன்ஃபார்ம், நீ அதையும் கவலைப்படாத, இப்படி பேசிட்டு போயிருந்தா தெரியாது. அண்ணன் மொட்டையா எப்படி பேசன்னு தெரியாம 200% கன்ஃபார்ம் கௌதம் சொல்ல சொன்னான். கௌதம் டீம்ல இருந்து சொல்ல சொன்னாங்க 200% கன்ஃபார்ம் சொல்லிட்டு மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதுல இப்ப மக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. இது மேபி அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் தான் லீட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ வினோத்துக்கு தான் இந்த கப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் 2வது இடத்துல திவ்யா இருக்காங்க அன்அஃபிஷியல். 3வது இடத்துல பாரு இருக்காங்க ஒரு 48,000 ஓட்டுகள். 4வது இடத்துல அரோரா இருக்காங்க, அவங்க ஒரு 34,000 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் தெரியுமா, போன வாரம் என்ன நடந்துச்சுனே தெரியல, சடனா வந்து அரோராக்கு அவ்வளவு ஓட்டுகள் வந்துச்சு. அரோராக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் வெளியே நடந்துச்சு. அதனால அரோராக்கு வந்து பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு. ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பாருக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. பாருக்கு கண்ட மேனிக்கு போயிட்டு இருக்கு. எந்த வகையிலாம் முட்டு கொடுக்கலாமோ அந்த வகையெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு சிரிப்பா இருக்கு, பாருக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் பார்த்தா. வீட்டுக்குள்ள பாரு இருக்கிற எல்லா கேவலமான வேலையும் பார்த்து வச்சிருக்கு. ஓகேவா, வீட்டுக்குள்ள யாரையுமே ஒரு ஹியூமனா கூட மதிக்காம எல்லாரையும் மட்டமா பேசி வச்சிருக்கு. ஆனா இப்ப பார்வை பத்தி வெளியே தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு பாரு ஒரு ஹியூமன் தானே, பாரு ஒருத்தவங்களோட டாக்டர் தானே, நம்ம அவங்கள தப்பா பேசக்கூடாது, நம்ம வந்து அது ஒரு போட்டியாளராக பார்த்து நம்ம வந்து கரெக்டா தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சொம்ப தூக்கிட்டு வராங்க. ஓகேங்க, ஓகே, சொம்பு கரெக்டான சொம்புன்னு வச்சுக்கலாம். பாரு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஹியூமனா பார்த்தாங்களா? பாரு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஹியூமனா பார்த்தாங்களா? பாரு வீட்டுக்குள்ள எவ்வளவு சேட்டை பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் ஹியூமன் இல்லையா? அவங்க எல்லாம் யாராவது ஒருத்தருக்கான டாக்டரா இருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல. இப்ப அக்காக்கு பிரச்சனை, அக்காக்கு கொடி பிடிக்கணும், அதனால கலர் கலரா கார்டு தூக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உமன் கார்டு தூக்கி பார்த்தாங்க. ஆனா மக்கள் தூக்கி உடைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள வேற அக்கா ஸ்ட்ராட்டஜியை முடிச்சு விட்டானோ, சண்டை ஸ்ட்ராட்டஜியை. சோ எல்லாமே முடிஞ்சு போனதுனால இப்ப கடைசி அடுத்து என்ன கார்டு தூக்கி இருக்காங்கன்னா ஹியூமன் கார்டு, டாக்டர் கார்டுலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கார்டை எப்போ மக்கள் உடச்சு விட போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா உடச்சிருவாங்க. இதெல்லாம் செல்லுபடி ஆகாத கார்டு. ஏன்னா இந்த கார்டை அக்காவே உடச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. டிக்கெட் பின்னால டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் டாஸ்க்லயே எங்க அக்கா சண்டை போட்டு உருண்டு அந்த டாஸ்கை நாசமாக்கி மக்கள் கிட்ட சாணி அடி வாங்குவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் 4வது இடத்துல அரோரா இருக்காங்க, 5வது இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஒரு 33,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க அன்அஃபிஷியல்ல மட்டும். சாண்ட்ரா வந்து நான் அஃபிஷியல்ல டாப் 5ல வந்ததா கேள்விப்பட்டேன் இந்த வாரம். அது என்ன கதைன்னு தெரியல. சாண்ட்ராவுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு போல. இங்க தான் நான் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அதை ரொம்ப தெளிவா சொல்றேன். ஸோ அன்அஃபிஷியல் இப்போ சாண்ட்ரா இருக்காங்க 5வது இடத்துல. 6வது இடத்துல சபரி இருக்காங்க, 7வது இடத்துல கனி இருக்காங்க, 8வது இடத்துல விக்ரம் இருக்காப்ல. விக்ரம் எல்லாம் எந்த இடத்துல வச்சு பார்த்தேன், இப்போ எங்க கிடக்காம பாருங்க, குழிக்குள்ள கிடக்கான். ஸோ 8வது இடத்துல விக்ரம் இருக்காப்ல, 9வது இடத்துல அமித் இருக்காப்ல, 10வது இடத்துல சுபிக்ஷா இருக்காப்ல. தயவுசெய்து சுபிக்ஷா வீட்டுக்கு அனுப்பிடுங்க, உங்களால முடியல. அதுக்கிட்ட கேமும் இல்லை, ஆனால் குறை மட்டும் நல்லா பாடுது. அதை தாண்டி வேற எதையுமே பண்ண மாட்டேங்குது. அண்ட் யாராவது ஒருத்தர் ஏதாவது டாபிக் பேசினா அந்த டாபிக்ல போய் வேனுக்கு என்ன போய் நின்றுட்டு என்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, சாக்கு நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லி என்னத்தையாச்சும் பேசிட்டு இருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த பொண்ணுக்கு வெளியே போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்பவே சிம்பத்தி தேடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கு. கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த வீட்டை கரெக்டாக யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிடுது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தான் இந்த வாரம் வெளியே போவாங்க. அமித்தை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் இருக்கனால அமித்த வீட்டுக்குள்ள வச்சாதான் பசங்களுக்குள்ள கொஞ்சம் டஃப் இருக்கும். ஓகேவா, அதனால கண்டிப்பா அமித்த வீட்டுக்குள்ள வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சேனலுமே ஒரு சில பிளான போட்டிருக்காங்க. எல்லாம் பாருங்க, சுபிக்ஷாக்கான ஃபேமிலி இன்னும் வரல. ஏன்னா ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா அதை வச்சு கண்டிப்பா ஓட்டுகள் கிடைக்கும். சுபிக்ஷாக்கான ஃபேமிலியை இன்னும் காட்டாம இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் வரலன்னு தான் நினைக்கிறேன். மேபி வெள்ளிக்கிழமை காட்டி அப்படியே மொத்தமா அப்படி வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா பண்ணலாம். ஸோ சுபிக்ஷாக்கான ஃபேமிலி இன்னும் வீட்டுக்கு, ஸோ இன்னும் சுபிக்ஷாக்கான ஃபேமிலி வீட்டுக்கு விடாதனால சுபிக்ஷாக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது இந்த வாரம் ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால கண்டிப்பாக சுபிக்ஷா தான் எவிக்ட் ஆவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் அந்த டாப் 5க்கான பாலிடிக்ஸ் என்னன்னா, ஒரு 3 பேர் கண்டிப்பாக ஓட்டின் அடிப்படையில் அங்கே நிற்பாங்க. ஒரு 2 பேர் கண்டிப்பாக சேனல் ப்ராடக்டாக தான் இருப்பாங்க. அது எல்லா சீசன்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வினோத், திவ்யா, ஒன்று நம்ம பாருவா இருக்கும், இல்லாட்டினா காமு மாமாவா இருக்கும். இந்த 3 பேர் வந்து ஓட்டின் அடிப்படையில் உள்ள போயிருவாங்க. ஏதாவது வகையில் உருண்டு பரண்டு உள்ள போயிருவாங்க. ஓகேவா, கண்டிப்பாக அந்த 3 பேர் டாப் 5ல இருப்பாங்க. அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா, பாரு, இல்லாட்டினா சபரி, இந்த மாதிரி யாரையா தூக்கி போடுவாங்க. அடுத்ததா இருக்கிறதுல கொஞ்சம் சேனல் ப்ராடக்ட் கண்டென்ட் கொடுத்தவங்க எல்லாம் யோசிச்சு உள்ளத்தி போடுவாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சபரியை எப்படியாச்சும் தூக்கிட்டு வந்துருவாங்க. சபரி எப்படியாச்சும் தூக்கிட்டு வந்து டாப் 5ல வச்சிருவாங்க. சாண்ட்ராவை இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏதோ டாப் 5 புஷ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சாண்ட்ரா பணப்பெட்டி எடுக்கலன்னா கண்டிப்பாக டாப் 5ல போயிருவாங்க. அப்படி பணப்பெட்டி எடுத்துட்டா பாரு வந்து இந்த டாப் 5ல போவாங்க எனக்கு தோணுது. ஸோ இதான் என்னோட கருத்து. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்கிறேன். மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடுறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு